ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது க்ரோ டெஸ்டிமன். எழுதினது ஷெர்மன் அலெக்சி. ஸோ இந்த க்ரோ டெஸ்டிமனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோவை வந்து நிறைய பிப்ளிக்கல் கான்செப்டோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே க்ரோவாக யாரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டிவ் அமெரிக்கன், பிளாக் அமெரிக்கனை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன தீம்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனைசேஷனோட தீமு, மாடர்னைசேஷனோட அடாப்ஷன், இந்த நேட்டிவோட கல்ச்சர், நேட்டிவோட ட்ரெடிஷன் எல்லாமே நேட்டிவ்ஸை விட்டு போகிறது, நேட்டிவ்ஸோட இடத்துல இருந்து காலனைசர் வந்து அவங்கள காலனைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தீம்ஸ் எல்லாமே இதில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, இங்கே க்ரோவை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு வெப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிப்ளிக்கல் கேரக்டர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிள் அண்ட் கெயின். ஸோ ஏபிள் அண்ட் கெயின் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் அண்ட் ஈவோட பசங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயின் வந்து பண்ணுறது காடுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏபிள் பண்ணுறதோட. ஸோ கெயின் வந்து ஏபிளை வந்து கொன்னுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒயிட் அமெரிக்கன்ஸ் வந்து பிளாக் அமெரிக்கன் பிளேஸில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பெட்டராக இருக்கணும்னு நினச்சி பிளாக் பீப்புள்ஸை வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல க்ரோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு பிகினிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒயிட் மேன், இந்த காலனைஸ் பண்ணுற அந்த ஒயிட் மேன் வந்து ஒரு ஃபால்கன் பேர்டாக மாறி இந்த க்ரோவோட உணவுகளெல்லாம் திருடுறாங்க, இந்த க்ரோவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் திருடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த க்ரோவோட ஏரியா வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேட்டிவ் அவங்க இருக்கிற ஊர். ஸோ அந்த ஊரில் இந்த ஃபால்கன் வருது, வெளியிலேருந்து வராங்க. யார் வரா? காலனைசர். அவங்க வந்து இந்த க்ரோவோட ப்ராப்பர்ட்டிஸ், க்ரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுக்கிறது பத்தாமல் இவங்க அதை என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணவும் நினைக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அந்த க்ரோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டே நம்ம இந்த கண்ட்ரியை விட்டு போயிருக்கலாம், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி க்ரோ வந்து ஃபீல் பண்ணுது. ஸோ அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடணும்ல, காடுக்கு வந்து ஒருத்தரை தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இன்னொருத்தரை வந்து கொன்னுட்டாங்க. அதாவது வந்து ஏபிளை வந்து கொன்னுட்டாங்க இல்லையா? அதே மாதிரி காடுக்கு ஒயிட் அமெரிக்கன்ஸ் தான் பிடிச்சிருக்கு போல், அதனால தான் பிளாக் அமெரிக்கன்ஸுக்கு மரியாதை இல்லை. காடு தானே எல்லாரையுமே உருவாக்குனாரு, அப்போது அவர் வந்து ஒயிட் பீப்புளுக்கு தான் இருப்பாருன்னு பார்த்தா எங்கள் காட் எங்கே அப்படிங்கிற மாதிரி க்ரோ வந்து கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டான்ஸால் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரிஷோவோட வார். ஸோ ஜெரிஷோவோட வாரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே வந்து கொன்னுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மர்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால், க்ரோவோட சாக்ரிஃபைசஸ் இருந்துகிட்டே இருந்தானா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த க்ரோவே இல்லாமல் போயிடும். க்ரோவோட நெஸ்ட்டு எல்லாமே ரத்தத்தில் தான் ஊறிட்டுருக்கும். அப்புறம் க்ரோவோட ஃபெதர்ஸ் எல்லாம் மழையாக பெய்யும். ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி க்ரோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நேட்டிவ் பீப்புள்ஸை ஒரு நேட்டிவ் பிளேஸில் இருக்க விடாமல் ஏன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டாமினேட் பண்ணுறாங்க மற்றவங்க. இதே மாதிரி நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் எங்களோட நேட்டிவ் பீப்புள்ஸே இருக்க முடியாமல் போயிடும், அவங்களோட லேண்டே இல்லாமல் போயிடும் அப்படின்றத தான் க்ரோவோட நெஸ்ட்டோட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் எதுவுமே மிஞ்சாது. அடுத்து இந்த பியர் பாட்டில், ஹெவி அதெல்லாம் எதை வந்து ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்னைசேஷன். அதாவது ஒயிட் அமெரிக்கன்ஸ் வராங்க, அவங்களோட கல்ச்சர் வருது, அவங்களோட ஹேபிட்ஸ் வருது, அவங்களோட ஃபுட், ட்ரெஸ் எல்லாமே வருது. இது எல்லாமே அடாப்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. பட் கஷ்டமாக இருந்தாலும் அடாப்ஷனுக்கு பீப்புள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நேட்டிவோட கல்ச்சர், ஐடென்டிட்டி எல்லாமே மறைஞ்சு போகுது, ஃபேட் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே க்ரோ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மீண்டு வர்றது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. நம்மளோட
கல்ச்சரோட, நம்மளோட ஐடென்டிட்டியோட, நம்மளோட ஸ்டைலில் நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஈஸி கிடையாது அப்படின்ற மாரி சொல்கிறது குரோ. ஏன் சொல்கிறதுனா, நேட்டிவ் அமெரிக்கன்ஸை வந்து ஒயிட் அமெரிக்கன்ஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஸ்டைல், அவங்களோட ஃபுட், அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட கல்ச்சர் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட லாஸ்ட்டு ஸ்டான்ஸால என்ன சொல்கிறாங்கன்னா, எனிஹவ் நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையுமே. இந்த இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பேனிக்கே இல்லாமல் இருக்காங்க காலனைசேஷனை பற்றி. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்றது. ஸோ ஆஸ் சச் ஆஸ் அதே தான் இங்கேயும் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போயமை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த சம்மரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பி டியூன்ட். அண்ட் உங்களுக்கு எந்த சம்மரி, என்ன ஃப்ரிக்ஷன், எது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.